அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஓன் அகாடமி. டிஆர்பி, எஸ்ஆர்பி ரிசல்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான சம் அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, கவர்மெண்ட் சார்பாக நெக்ஸ்ட் மந்த் February 1st வீக்கில் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த ஃபங்க்ஷன்னா, டிஎன்பிசி டீச்சர்ஸ் அந்த டெஸ்ட்லாம் கிளியர் பண்ண 10,000 பேர்த்துக்கு பணி நியமன ஆணம் முதல்வர் தலைமையில் கொடுக்க போகிறாங்க. மேபி அந்த ஃபங்க்ஷனை காரணமாக வச்சு கூட இவங்க டிஆர்பி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சைனை நம்ம பார்ப்போமே. இப்போ இந்த கோர்ட் கேஸ் எல்லாமே நம்ம எஸ்ஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாருமே சொல்கிறது அந்த கோர்ட் கேஸ் ரிலேட்டட் டு எஸ்ஆர்பி, நாட் ரிலேட்டட் டு டிஆர்பி. ஸோ டிஆர்பி ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இருக்காதுங்கிறது நம்மளோட ஹோப். ஸோ இந்த ஃபங்க்ஷனை காரணமாக வச்சு கூட கவர்மெண்ட் டிஆர்பி பணி நியமன ஆணை கூட அந்த ஃபங்க்ஷன்லேயே கூட கொடுக்கலாம். இல்லை இந்த மந்த்துக்குள்ளார ரிசல்ட் அந்த கோர்ட் கேஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிஆர்பி, எஸ்ஆர்பி ரெண்டுமே கூட கவர்மெண்ட் அந்த ஃபங்க்ஷன் மூலிமா கூட கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம் நம்ம சைட்லேருந்து. இன்னொன்று ரெண்டாவது இது பாசிட்டிவ் சைன் என்னென்னா, இன்றைக்கி நேற்று இட் மீன்ஸ் 28th Jan அண்ட் 29th Jan எல்லா ஜேஆர் டிஆர் எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. நந்தகுமார் சார் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் நடந்துகிட்ருக்கு, மாமல்லபுரத்தில். ஸோ கண்டிப்பாக எஸ்ஆர்பி டிஆர்பி ரிலேட்டடாக நிறையா விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 1 or 2 டேஸில் நமக்கு ஒரு நல்லபடியாக ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அப்டேட் வருங்கிறது எல்லாத்தோட நம்பிக்கை. மேபி அந்த கோர்ட் கேஸ் இந்த மந்தோட முடியணுங்கிறது எல்லாத்தோட நம்பிக்கை, எல்லாத்தோட வேண்டுதலும் கூட இருக்கலாம். ஸோ வி ஹோப்பிங் பெஸ்ட் ஃபார் திஸ் மந்த் எண்ட். மேலும் பல தகவல்களுக்கு மையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமீடியட்டான அப்டேட் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.